இப்ப அம்மு எங்கதான் இருக்கா? குட்டிமாவுக்கு விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அம்மு கிட்ட அவ கேட்டிருக்கணும். அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்க என்னமோ நடந்திருக்க. குட்டிமா என்கிட்ட கூட எதுவும் காட்டிக்கல. நான் நினைக்கிறது கரெக்ட் தான். கண்டிப்பா அம்முவை நம்ம குட்டிமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படின்னா அம்மு என்கிட்ட எப்படி சத்தியம் வாங்கினாலோ அதே மாதிரி குட்டிமா கிட்டையும் சத்தியம் வாங்கியிருக்கணும். வாங்கினதோட இல்லாம இதுவரைக்கும் வந்த கஸ்தூரி குட்டிமா கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்கணும். இப்ப எங்கேயோ மறைஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு குட்டிமா உண்மை தெரிஞ்சு கூட சொல்ல முடியலையேன்னு தான் வெடிச்சு அழுதுருக்கா. அதுவும் இல்லாம அந்த காரணத்தினாலதான் அவ இப்ப வரைக்கும் என்கிட்டயும் அம்மா கிட்டையும் இதை காட்டிக்காம இருக்கா. கண்டிப்பா இதுதான் காரணமா இருக்கும். என்ன சந்திரா, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நீ எதுவுமே சொல்லலையே, என்னாச்சு உனக்கு? நான் என்னன்னுமா சொல்லுவேன்? விதி இங்க வேற மாதிரி விளையாடிட்டு இருக்க. அப்போ அப்பாவுக்கும் அம்மா ஊர்ல இல்லாத விஷயம் தெரியாது போலயே. அன்பரசி, என்னம்மா எதுவுமே பதில் சொல்லாம இருக்க? இல்லக்கா, எனக்கும் தெரியல. அம்மா எப்படியும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, வச்சிடுறேன். சரிங்கக்கா. ஐயோ, அப்போ அப்பாவையும் பாட்டியையும் ஏதாவது சொல்லி ஊருக்கு போக விடாம தடுக்கணுமே. அதோட அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அப்பாவையும் பாட்டியும் தடுத்து நிறுத்துவோம். ஆமா, பாட்டி ஒரு செல்போனை கொடுத்து அதுல அப்பாவோட மூத்த பொண்ணு கால் பண்ணிருக்கா, அந்த நம்பரை எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 தடவை அந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அவ தான் பேசியிருந்தா. இந்த விஷயத்த நான் பாட்டி கிட்டையும் சொல்லல. அந்த செல்போன்ல நம்பர் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும்ல. எங்க காணுமே? ஒருவேளை போனை பாட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க. நைட்டு போன் வந்துச்சுன்னு பாட்டி கிட்ட சொல்லுவோம். ஐயோ, ஏய் முட்டை போண்டா, சாரி. உனக்கும் அவளுக்கும் இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஆளுங்க மேல வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. முட்டை போண்டா, அவளை துரத்தாம வச்சிருக்கோம்ல வீட்டுக்குள்ள, அதான் இன்னும் கொழுப்பு எடுத்து சுத்திட்டு இருக்கீங்க 2 பேரும். யாரு துரத்துறாங்கன்னு பார்க்க தானே போறோம். ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? நான் உளறேனா? எல்லாம் உண்மையும் தெரியும். அப்ப இருக்கு எல்லாருக்கும். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க. நானா கிறுக்கு? இந்த வீட்டோட எஜமானி யாருன்னு தெரியும் போது அப்ப எல்லாருக்கும் கிறுக்கு பிடிக்க போகுது. எஜமானியா? ஏய், என்னடி திரும்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? முட்டை போண்டா. ஏய், தள்ளுடி. ஏய், முட்டை போண்டா. ஏய், இருடி, உன்னை வச்சுக்கிறேன். இதுவரைக்கும் என் குட்டிமாவுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சு நானும் காட்டிக்காம நடிச்சேன். இனிமே அவளுக்கும் தெரியும்னு தெரிஞ்சு எப்படி அவகிட்ட நடிக்க முடியும்? அவளை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அவ கண்ணை பார்க்கறதுக்கே என்னால முடியாது. உண்மை தெரிஞ்சு கூட அவ என்ன அப்பான்னு கூப்பிடாம சார் சார்னு கூப்பிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நான் என்ன செய்ய போறேன்? இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்? சார், வாம்மா. வா அன்பரசி, நம்ம கிளம்பலாமா? அத சொல்லதான் பாட்டி வந்தேன்.
ஆ, ஒரு சின்ன விஷயம் பாட்டி. என்னம்மா? இல்ல பாட்டி, இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அம்மா எங்கேயோ வெளியூருக்கு வேலையா போயிருக்காங்களாம். அதனால வரதுக்கு ஒரு நாள் ஆகும்னு சொன்னாங்க பாட்டி. நாம இப்ப போனாலும் எங்க அம்மாவை பார்க்க முடியாது பாட்டி. அதனால நாளைக்கு போலாமா? நாளைக்கா? நாளைக்கு தாமா 3வது நாள். இன்னைக்குள்ள நம்ம கோயில்ல போய் வேண்டிக்கிட்டாதான் என் மருமகளும் பேத்தியும் எங்க இருக்காங்கன்னு ஏதாச்சும் தகவல் தெரியும். அம்மா, நாளைக்குள்ள நான் அம்மாவை கண்டுபிடிச்சிடுறேம்மா. இப்ப நீங்க கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம்மா. ம், சரிப்பா. அன்பரசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது சம்பந்தமா நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கேன். சந்திரா, அந்த பேப்பரை கூட அன்பரசி பார்க்கட்டும். கொடுப்பா. குடு சந்திரா. அம்மா, அன்பரசி வா வா. என்ன மஞ்சு? ஏய் மஞ்சு, ஏய் என்ன மஞ்சு பண்ற? நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. இந்த விஷயம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த முருகன் கோயில் உண்டியல்ல பணத்தை போட்டு வேண்டிட்டு வந்த. ஆனா இப்ப வரைக்கும் உன் அப்பா யாருன்னு தெரியலையேன்னு உள்ள ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்தேன். நேத்து கூட நான் கேட்டப்ப நீ பிடி கொடுக்காம தானே பேசின. மஞ்சு, இப்ப என்ன பிரச்சனை? என்ன சொல்ல வர? எல்லாம் உன் அப்பாவை பத்தி தான் அன்பு. எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன மஞ்சு சொல்ற? ஆமா அன்பு, நான் ஹால்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருந்தேனா, சார் தான் உங்க அப்பாவா? மேடம் தான் உன் பாட்டியா? ஆமா மஞ்சு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அத இப்ப வரைக்கும் சொல்லாம மறைச்சிருக்கியே. நான் தான் சொன்னேன்ல, அம்மா யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு. அதனாலதான் இத அம்மாவை வச்சே சொல்ல வைக்கணும்னு அப்பாவையும் பாட்டியையும் கோயிலுக்கு போலான்னு சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அம்மா இப்ப ஊர்லயே இல்லைன்னு ஒரு அக்கா போன்ல சொன்னாங்க. ஊர்ல இருந்தா நான் அங்கேயே போய் பாத்துருவேணும்னு எங்க அம்மா வேற எங்கேயோ போய் மறைஞ்சிருக்கு. இப்போ அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அம்மா கிட்ட சுவாமிஜி சொன்ன விஷயத்த சொன்னாதான் அப்பாவை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்த முடியும். அப்பா கையால அந்த பரிகார கல்யாணத்துல அம்மாவுக்கு தாலி கட்ட வைக்க முடியும். ஆமா, அது வரைக்கும் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த உண்மையை யாருக்கிட்டையும் காட்டிக்காம நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மஞ்சு. அப்ப நான் அன்னைக்கு சொன்னது சரிதான். சார் தான் அந்த லெட்டரை போட்டிருக்காருன்னு நான் சொன்னேன்ல, அது இப்ப சரியாதான் இருக்கு. எப்படியோ நாளைக்கு இந்த உண்மை வெளியே வந்து உங்க அம்மா கழுத்துல சார் தாலி கட்டினா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சவங்க, டெய்லி உன்னை அசிங்கப்படுத்தினவங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன்னை எதிரியா நினைச்சு இந்த வீட்ல ஓசி சோறு ஒட்ட வந்தவன்னு சொன்னவங்க, அவங்க எல்லாருக்கும்
நாளைக்கு சாவு மணி அடிக்கணும் அன்பு. எனக்கு அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் துளி கூட இல்ல மஞ்சு. எப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு அனன்யா மேல அளவு கடந்த பாசம் வந்துருச்சு. அதனாலதான் நான் ரன்னிங்ல கூட அவளை தோக்கடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்ல, அவ என் மேல கோவப்பட்டு எதை செஞ்சாலும் நான் அவ மேல கோவப்படக்கூடாதுன்னு நான் எனக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிட்டேன். நீ ஏன் இப்படி மாறினன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் அதுக்கான விடையெல்லாம் தெரியுது. ஆனா கடவுள் அவங்க உன்னை பண்ண கொடுமைக்கும் பாவத்துக்கும் உன்னை இதே வீட்ல கொண்டு வந்து நிறுத்தி சாருக்கு மகளாவும் மேடமுக்கு பேத்தியாவும் உன்னையே பொறக்க வச்சிருக்காரு பாத்தியா? அதுதான் இப்ப எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அதே நேரத்துல பயங்கர ஆச்சரியமாவும் இருக்கு அன்பு. இது எனக்கு ஒரு பெரிய பாரம் தான். இந்த உண்மை தெரியறப்போ அனன்யாவும் என் சித்தி சிவகாமியும் என்னை இன்னும் எதிரியாதான் பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அதை புரிய வச்சு அவங்க மனச நான் மாத்தணும். நான் அனன்யாவோட அக்காங்கிறத அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அவ கோவப்பட்டாலோ அவ எதை செஞ்சாலோ அவ மேல கோவத்தை காட்ட முடியாது. ஏன்னா அவ என் தங்கச்சி. முருகா, இது என்னப்பா விளையாட்டு? சந்திரா, அந்த பேப்பரை கொடு. என்ன பார்த்துட்டு இருக்க? அன்பர் சீட்டை கொடு, அவ பார்க்கட்டும். இந்தாம்மா. அம்மா, ஏண்டி நேத்து நைட் அப்படி தூங்கிட்டு இருக்க? போன் வந்தது கூட உனக்கு தெரியலையா? இல்லையே, போன் வந்துச்சுன்னா தான் எடுத்து பேசினேனே. என்னது, போன் வந்துச்சா? என்னடி சொல்ற? அம்மா, பாட்டி என்ன நம்பர் எடுக்க சொல்லி அந்த போனை கொடுத்தாங்கல்ல, நானும் அந்த நம்பர் என்னன்னு பார்த்து சொல்றேன்னு பாட்டி கிட்ட சொல்லியிருந்தேன். சரி மார்னிங் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன். பார்த்தா ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுமா. அதுக்கு கண்டிப்பா நீ சொல்றல்ல அப்பாவோட மூத்த பொண்ணு, அவ தான் கால் பண்ணிருக்கணுமா. நான் கால் அட்டன் பண்றதுக்குள்ள கட் ஆயிடுச்சுமா. அப்புறம் என்னன்னு தெரியல, திரும்பவும் நான் கால் பண்ணா அவ அட்டன் பண்ணலமா. ஏய், என்னடி இவ்ளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற? நாங்கெல்லாம் என்ன பாடுபட்டு இருக்கோம்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு எனக்கு வாழ்வா சாவானே தெரியல. ஏதோ எனக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னடானா ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்க? முருகா, அப்பாவுக்கு எனக்கு உண்மை தெரியும்னு தெரிஞ்சா உடஞ்சு போயிருவாரே. கடவுளே, இப்ப உண்மை 2 பேருக்கும் தெரியுங்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்டானா அவளும் தடுமாறுவாளே. அன்பரசி, அடுத்த பக்கத்தை திருப்பு. இத பாரு. அன்பரசி, வெளியே வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. யாருமா வந்திருக்காங்க? நீங்களும் வந்து பாருங்க மேடம்.
வா அன்பு. ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. ம். வா மஞ்சு. கடவுளே, இது என்ன விதி? இப்படியெல்லாம் விளையாடுது. அம்மு வாங்கின சத்தியத்தால எவ்வளவு பிரச்சனை. அம்மு ஊர்ல இல்லைன்னு தான் தெரிஞ்சிருக்கு. எங்க போனான்னு தெரியல. அதையும் குட்டிமா மறைச்சுக்கிட்டு இருக்கா போல. அம்மு எங்கேயும் யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறாளா? அப்படி இருந்தா இன்னைக்குள்ள எப்படி கூட்டிட்டு வர்றது? கடவுளே, வெளியே வேற யாரு இருக்கான்னு தெரியலையே. அனன்யா, ஒட்டுமொத்த சொத்து நமக்கு வருமா வராதா? ஒருவேளை நம்ம தெருவுக்கு போயிடுவோமான்னு பயந்து நான் போராட்டத்துல இருக்கேன். அம்மா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறாத? நான் வந்து சொல்லிட்டேன்ல. சரி, அந்த மொபைல் எங்க? நான் நம்பர் எடுத்து கொடுக்கறேன். அதை வச்சு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அது பாட்டி கிட்ட தானே இருக்கு. சரி இரு, நான் போய் முதல்ல பாட்டியை கூட்டிட்டு வரேன். கூப்பிடு போ. சிவகாமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எங்க போயிருந்த? இது ரொம்ப முக்கியம். ஏய் ஏய் ஏய், நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் டி. அம்மா, அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். ஐயோ சிவகாமி, நான் சொல்ல வந்தது ஒரு முக்கியமான விஷயம்தான். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஐயோ, 2 பேரும் நிறுத்துறீங்களா? ஏய், இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைய வேண்டியதானே? அம்மா, நான் சொல்றது முதல்ல கேளு. முதல்ல அந்த செல்போனை எடு. இவ ஒருத்தி. சரி, அந்த பேப்பர்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு. முதல்ல அதை எடுத்து பாரு. போன் சரி எடுத்து வர. சரி, நீ போய் எடு. என்ன மஞ்சு? வா. நீங்க தான் அன்பரசியா? ஆமா, நான் தான். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்படியா? எதுக்காக எல்லாருமே வந்திருக்கீங்க? அன்பரசி, இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டோம். என்ன விஷயம்? அப்படி பேப்பர்ல என்ன முக்கியமான விஷயம் வந்திருக்கு? அம்மா இவ்ளோ பில்டப் கொடுக்குது. ஏ அனன்யா, உன் வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குது? நீ எங்க இருக்க? நான் வீட்ல தாண்டி இருக்கேன். வீட்டு வாசல்ல போய் பாரு. என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? நீ போய் பாரு. சரி அம்மா, ஒரு நிமிஷம், நான் இப்ப சரி, போ. வந்துடுறேன். ஏய், என்ன வந்திருக்கு? ஐயோ, இது யார் பண்ண வேலை? என்ன இது? இங்க தானே வச்சோம். எங்க போயிடுச்சு? வீட்டுக்கு வா கஸ்தூரி. என்ன இது? சிவகாமி, நான் தான் சொன்னேன்ல, பாத்தியா? இது உன் புருஷனோ இல்ல அந்த கிழவியோ இவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அவ மட்டும் கிடைச்சானா ஒட்டுமொத்த சொத்தையும் அவ பேருக்கே மாத்தி எழுதி கொடுத்துருவாங்க. இப்ப என்னடி பண்றது? மா, இப்ப அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு நமக்கு உறுதியா தெரியல. ஆனா இருந்தா அவளை நாம கண்டுபிடிச்சு கொல்லணும். அதே நேரம் அவ பொண்ணு யாருங்கறதையும் கண்டுபிடிக்கணுமா? அம்மா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு. இந்த ஒரு நாள்ல நம்ம அனன்யா கல்யாணத்தை கோட்டை விட்ட மாதிரி திரும்பவும் இந்த விஷயத்திலயும் நம்ம கோட்டை விட்டோன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம பொழைக்கவே முடியாதுமா. சரி சரி, அனன்யா எங்க? அவ ஏதோ போன் வந்துச்சுன்னு டென்ஷன்ல இப்பதான் வெளியில போனா. அவதான் நேத்து நைட்டு போன் வந்துச்சுன்னு சொன்னா. கால் ஹிஸ்டரியில பார்த்தா தெரிஞ்சிரும்ல. நீயே பாத்தி எட. சவுத் இந்தியா லெவல்ல நடக்க போற டோர்னமெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. இது வரைக்கும் நீங்க உங்க காலேஜ் சார்பா 2 டைம் கோல்டு அடிச்சிருக்கீங்க. சோ தமிழ்நாட்டுக்காக இந்த தடவை நீங்க தான் ஓட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லங்க, என்னோட தங்கச்சியும் எங்க வீட்ல அனன்யாவும் இருக்கா. அவளும் இதுல கலந்துக்க தான் போறா. இந்த கோல்டு மெடலை நீங்க வின் பண்ணி தருவீங்களா? சந்திரா, அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு போய் பாப்போம்.
யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி, போய் பார்ப்போம். கவர்மெண்ட் வின் பண்றவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் தரேன்னு சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம், ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு விருப்பம் எடுத்துக்கலாமா? கவர்மெண்ட் கொடுக்குற அந்த பதவி ஏத்துக்கிட்டு நீங்க வேலை செய்ய தயாரா? இது எல்லாமே நான் ஜெயிச்சாதான் நடக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நான் இதை விட வேற ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷனோட இருக்கேன். சரி சொல்லுங்க மேடம், இதானே உங்களோட ட்ரீமு? இதுக்காக தானே நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க? பாவம் குட்டிமா, அவ கனவு என்னவோ அதுல கூட இப்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அம்மு ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? ஆமா, உண்மைதான். ஆனா இப்போ அதை விட எனக்கு வேற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். என் கணவனை அடையிறப்போ அதுவும் கூடவே நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை பத்தி விசாரிச்சோம். அப்பதான் தெரிஞ்சது நீங்க 20 வருஷமா உங்க அப்பாவை தேடிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா?